அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தா மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பெயின் மேனேஜ்மெண்ட் பார்ட் 2. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் பிருந்தா. இந்த வாய்ப்பு கொடுத்த திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட். போன கிளாஸ்லயே வந்துட்டு சீசன் 1ல வந்துட்டு பெயின் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கோம். எப்படி எப்படிலாம் அந்த பெயின் வருது, எந்தெந்த மூலியமா அதை நம்ம சரி பண்ணலாம், ரிசப்டாஸ் மூலியமா எடுத்துட்டு போறது, எந்தெந்த மாதிரி அதை வந்து ரெடி பண்ண முடியும், பிரைஸ்னா என்ன, PRICE அப்படின்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெயின் ஜென்ரலா பெயின் பத்தி இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பெயின் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா வந்துட்டு பேக் பெயின் எப்படி வருது, அதை நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம சரி பண்றது, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பேக் பெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகுவலி. ஓகேங்களா? லோவர் பேக் பெயின் இது வந்து யார் யாருக்கெல்லாம் வரும், எப்படி வரும், அதை எப்படி எப்படிலாம் சரி பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வேற வேற மாதிரி இருக்கும். பெயின் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கால் வரைக்கும் சுள்ளுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு கயிறு கட்டி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பேக்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ரீஜியன்ல மட்டும் வலி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பெட்டக்ஸ்ல மட்டும் வலிக்கும், அந்த ரேடியேட் ஆகும் அந்த பெயின். ஒரு சிலருக்கு தொட வரைக்கும் வலிக்கும். ஒரு சிலருக்கு அந்த முட்டிக்கு வரைக்கும் வலிக்கும். ஒரு சிலருக்கு அந்த காஃப் மசில் வரைக்குமே டிராவல் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த கட்டை விரல் கீழே வரைக்கும் காஃப் மசில் போய் அந்த கட்டை விரல் வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த நரம்பு முதுகுல இருந்து வர நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நரம்பு வந்து வலி இருக்கும். மெயின் வந்து முதுகு வலி அப்படின்னாவே வந்து சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயாட்டிக் நர்வ் அப்படின்ட்டு முதுகுல இருந்து வரும். அந்த நரம்பு தான் வந்து அந்த மசிலால அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த பெயின் வரும். முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து மேல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்னஸ், அதாவது ஃபுல்லா மரத்து போற அளவுக்கு வந்து பெயின் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிவியரா இருக்கு அப்படின்னா, மரத்து போகுது அப்படின்னா ரொம்ப சிவியரா இருக்குன்னு அர்த்தம். பெயின் அப்படின்னா ஓரளவுக்கு இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா பெட்டக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும், கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரேடியேட் ஆயிட்டே போகும். இப்ப ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கால் கீழ இருந்து வந்து அப்படியே மரத்துட்டே வரும். ஃபர்ஸ்ட் கட்டவரல் மரத்து போகும், அதுக்கப்புறம் மேல அப்படியே அந்த சைட்ல அந்த தொடையில அந்த சைட்ல எல்லாம் மரத்து போகும், அப்புறம் பெட்டக்ஸ்ல, அப்புறம் அந்த முதுகில் அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல வந்து அது வந்து சிவியர் ஸ்டேஜ்ல தான் அந்த மாதிரி வந்து மரத்து போறது அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கீழே குனியும் போது ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு கீழே குனியும் போது வந்துட்டு வலி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த மாதிரி திரும்பும் போது வலி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வெயிட் ஏதாவது தூக்கும் போது அவங்களுக்கு வலி இருக்கும். ஒரு சிலருக்கு மாடியில படிக்கட்டு ஏறுறாங்க இல்லைங்களா, படியில ஏறும்போது வலிக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கு அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த மசில் ஒன் சைடு வந்து மசில்ஸ் எல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் வரும், ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கும் பேக் பெயின் வரும். சுகர் இருந்தாலே ரத்த ஓட்டம் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அந்த எனர்ஜி வந்து லோவா இருக்கும், பத்தாது. ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலே, ஏதாவது ரொம்ப நேரம் நிக்கிறது அந்த மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும். அதே மாதிரி ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா, ரொம்ப நேரமா வந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதுகுவலி வரும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் லாங்கா வந்து டிரைவ் போவாங்க. ஒரு சிலர் டூ வீலர் ஓட்டினாலே வந்து பேக் பெயின் வரும். ரொம்ப நேரம் அந்த பள்ளம் மேடு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வரும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு, வயசாயிருச்சு அப்படின்னா அந்த போன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது வந்து அந்த எலும்பை வந்து கரைய ஆரம்பிச்சிடும், போன்ஸ் வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும். ரொம்பதான் ஒரு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து எல்லாத்துக்கும் வந்து பேக் பெயின் வர ஆரம்பிச்சது. 40 இயர்ஸ்க்கு வரும்போது எல்லாருமே வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளவே வந்துட்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. 40 இயர்ஸ்ல இருந்து 90 இயர்ஸ் வரைக்குமே வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பேக் பெயினால தான் வர்றாங்க. இன்னொன்னு மெயின் காரணம் என்னன்னா அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகுறதுனால, அந்த நரம்பு போய் அழுத்துறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் வருது. அது அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டூல் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா
என்னத்துக்கு வருதுன்னே தெரியாது. ஆனா அவங்கள நம்ம ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ரொம்ப நேரம் அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காருது அப்படின்லாம் அந்த திண்ணையில எல்லாம் உட்கார்றாங்க பாத்தீங்களா. ரொம்ப நேரம் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த திண்ணை விட்டு எந்திரிச்சு வர மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த திண்ணையிலே தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப லோவா ஃபுட் ஸ்டூல்ல உட்காருது, அந்த திண்ணையில உட்காருது, அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காருது, அந்த மாதிரி உட்கார்றாங்க அப்படின்னா சிட்டிங் போன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது வழியா வந்து சயாட்டிக் நர்வ் வந்து வரும். அந்த நரம்பு வந்து கீழே வந்து அழுத்தும். அந்த உட்காரும் போது அந்த எலும்பு வந்து கரெக்டா இப்படி இருக்கும், அந்த பெண்டா இருக்கும். அந்த பெண்டா இருக்கிற இடத்துல போய் உட்காரும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல நரம்பு வந்து அழுத்தம் கொடுக்கும். அது ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா தெரியாது. இதுவே தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருக்காங்க, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. ரொம்ப ஆஹ், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இதெல்லாம் ரொம்ப தூக்கி அடிக்கிறது, ரொம்ப டைவ் அடிக்கிறது, ரொம்ப ஓடி போய் பிடிக்கிறது, அந்த மாதிரி வந்து நார்மலா விளையாடுறதை தாண்டி ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாடுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல வந்து கீழே விழுகிறது, மசில் புடிச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கும் வந்து இந்த பேக் பெயின் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து கீழே விழுந்துருவாங்க. ஒரு சிலர் வேலையெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, அந்த சாரம் கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிற வேலை, அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சில டைம்ல கீழே விழுந்துருவாங்க. அப்போதைக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எலும்பு வளர்ந்துருக்கும், அந்த இடத்துல அடிபட்டிருக்கும், அப்புறம் அந்த இடத்துல ரத்தம் கட்டி இருக்கறனால கூட அந்த மாதிரி வந்து வருங்காலத்துல கூட பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி யாராவது 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னாலும் மாத்தி மாத்தி கீழே தள்ளிக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல படாத இடத்துல பட்டுருது அப்படின்னாலும் எந்த இடத்துல வலிக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர்னு நைட்டு தூங்கும் போது அந்த மாதிரி வந்து வலி வரும். ஏன்னா மசில் ஏதாவது வந்து அடிக்கும் போது உள்காயம் இருக்கும். அது போக போக என்ன ஆகுதுன்னா பிளட் வந்து கிளாட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல வந்து ஸ்வெல்லிங் வரும், அந்த இடத்துல வந்து பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனையிலயும் வந்து மசில் வந்து ஸ்பாசம் ஆயிடும். ஏதாவது வெயிட் தூக்கும் போது பாத்தீங்கன்னா மசில் ஸ்பாசம் வரும். அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா போஸ்டர், அதாவது நடக்கிறதே வந்து கோணையா நடப்பாங்க. ஒரு சைட்ல இப்படி தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைடா நடக்கிறது, இல்ல இந்த சைட்ல ஒரு மாதிரி பண்றது, இல்ல ஏதாவது வலி வரும்போது அந்த வலியில இப்படி தாங்கி தாங்கி நடக்கிறது, இல்ல ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களே வந்து தாங்கி தாங்கி நடப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைனே வந்து வளைஞ்சிருக்கு, ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த பேக் பெயின் வரும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், அதாவது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சோடனே ரெகுலரா லெட்டின் போக முடியாது. மெயின் பாத்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டின் வந்து சரியா போக முடியாது, கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வயிறு பெருசாகும் போது அந்த நரம்பு அழுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும் போதும் ஒரு சிலருக்கு வந்து வழுக்கி விட்டுரும். அதை வந்து அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க, அப்படி அவ்வளவுதானே அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு அதிகமான பெயின் வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரே சைட்லயே படுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, இப்போ ஒரு சைடுன்னா இப்ப விழுந்துருவாங்க, குழந்தைய வச்சிருப்பாங்க, பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சைட்லயே படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை தான். அதே மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கிறது, 2 வீலர் ஓட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னாலும் அந்த பெயின் வந்து வரும். அதே மாதிரி ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க, உள்ள வந்து பிராக்சர் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஒரு சிலர் வந்து கவனிக்காம விட்டுருவாங்க, சரி ஏதோ வலிக்குது அப்படின்ட்டு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிராக்சர் இருக்கும் ஒரு சிலருக்கு. அது வந்து என்ன ஆகும்னா அந்த நரம்பு போய் அழுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து பெயின் பாத்தீங்கன்னா நிறைய விதமா வந்துட்டு பெயின் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பாவாடெல்லாம் கட்டும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா கட்டிடுவாங்க. அந்த இடமே வந்து காயமாயிடும். ரவுண்டா பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து காயமாயிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த மசில்ஸ் வந்து ஸ்பாசம் அந்த இடத்துல இருக்கும். அந்த டைட்டா பாவாடை கட்டினாலுமே வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ டைட்டா பெல்ட் போடுறது, டைட்டா பேண்ட் எல்லாம் போடுறது, ரொம்ப டைட்டா இருக்கிற அந்த பேண்டிஸ் எல்லாம் யூஸ் பண்றது, அது மாதிரி நம்மளோட டைட்டா வந்து ட்ரெஸ் இருந்தாலுமே வந்து அதிகமா வந்து பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸும் வந்து ஒரு சிலர் எக்ஸசைஸ் பண்றன்ற பேர்ல ரொம்ப அதிகமா, அதாவது ரெப்படிஷன் வந்து கம்மியா பண்ணணும். ரொம்ப 50, 60, 70, 80ன்னு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 20ல இருந்து ஆரம்பிச்சு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20, 30 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக போகணுமே தவிர எடுத்த உடனே வந்து அதிகமான எக்ஸசைஸ் பண்றது அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து பெயின் வரும். அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த போன் வீக்னஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு.
அதாவது போன்லாம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். கால்சியம் வந்து அவங்க உடம்புல வந்து இருக்காது. அதனால என்ன பண்ணுனா போன் வந்து கால்சியத்தை வந்து போன்ல இருக்கிற கால்சியத்தை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஓவர்லோடு, அதிகமான வேலை செய்யறது, ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, வலி வரும். ஆனா அதையும் தாண்டி அவங்களால ஒர்க் லோட் வந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஆக்குபேஷனல்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிகமா வரும். அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புல வந்து கால்சியம் பத்தல, பாஸ்பரஸ் பத்தல, மெக்னீசியம் பத்தல, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து அந்த உணவு எடுத்துக்கிற அந்த சத்து வந்து குறைபாடு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கால்சியம், அந்த விட்டமின் டி இருக்கு இல்லைங்களா, விட்டமின் டி வெயில்ல வந்து ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏசிலே இருப்பாங்க, வெளியில வெயிலே அதிகமா போக மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஒரு சிலருக்கு ஓஏ நீ இருக்கலாம், ஓஏ பேக் பெயின் வந்து எலும்புல வந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கேன்சர் இருக்கலாம், கேன்சர் இருந்தாலும் பேக் பெயின் வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்ட்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டிபி இருக்கும், டிபி ஸ்பைன்னு சொல்லுவாங்க. அப்போ டிபி ஸ்பைன் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த எலும்பெல்லாம் வந்து அரிச்சு எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி அது மாதிரி நம்ம சாப்பிட்றவங்களுக்கும் வந்துட்டு டேப்லெட் அதிகமா எடுத்தாலும் அந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செருப்பு வந்து யூஸ் பண்றது, ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்ஈவன் செருப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குஷன் இல்லாத அளவுக்கு இருக்கும், ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பைனல் வந்துட்டு எப்படி சொல்றது, ரொம்ப குஷன் இல்ல, ரொம்ப ஜர்க்கா நடக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் வந்து ராங் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு சிலருக்கு வந்து என்ன பிரச்சனைனே தெரியாம வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டாங்க. அதாவது பிரச்சனை ஒன்னா இருக்கும், நார்மல் பிரச்சனையா இருக்கும், ஆனா வந்து அவங்க வேற ஏதாவது வருமா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போகும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு இடத்துல வந்து பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிபி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க இல்லைங்களா, டான்ஸ் ஆடும்போது வந்து மசில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஒபேஸா இருக்காங்க, ரொம்ப குண்டா இருக்காங்க அப்படின்னாலும் அந்த வெயிட் லிஃப்டிங் இருக்கிறதுனால அந்த பல்ஜ் ஆயிடும், அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிடும். ரொம்ப குண்டா இருந்தாலும் பிரச்சனை தான். அதே மாதிரி போஸ்டர் வந்து கரெக்டா இல்ல, கோணையா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அதாவது சடனா ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்க, எப்பவுமே ஒரு யூஸ் இல்லாத ஒரு வேலை, நம்ம ரெகுலரா நம்ம பண்ற வேலை இல்லாம புதுசா ஏதாவது ஒரு தெரியாத வேலையை அவங்க பண்றாங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜெனட்டிக், அதாவது அப்பா அம்மாக்கு அந்த மாதிரி எலும்புல ப்ராப்ளம், பேக் பெயின் வருது அப்படின்னாலும் ஜெனட்டிக்காவும் வர்றதுக்கும் இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி மசில் வீக்னஸ் இருக்கு, தொடர்ந்து வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, ரொம்ப தூங்கிட்டே இருக்காங்க, இல்ல ஒரு சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லை கோமால இருக்காங்க அப்படின்றவங்களுக்கும் திடீர்னு அவங்க எழுந்திருக்கும் போது அந்த மசில் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதனால கூட அவங்களுக்கு வந்துட்டு பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹை ஜம்ப், லோ ஜம்ப், அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜம்பிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. திடீர்னு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வரும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கோவம் வருது, ஏதாவது ஒரு ஹேண்டில் பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதனால எல்லாம் வந்துட்டு பேக் பெயின் வர்றதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு. பேக் பெயின்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, இத்தனை பிரச்சனைகள் இருக்கு பேக் பெயின் அப்படின்றதுல. அதனால இப்போ ஒருத்தவங்க பேக் பெயின் வர்றாங்க, இப்போ முடியல அப்படின்றப்போ அவங்களுக்கு என்னென்ன இதை எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு முதுகுவலி எதனால வலிக்குது, இது எப்படி இது முதுகுவலின்ட்டு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் வந்து எஸ்எல்ஆர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலை ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு நேரா படுத்துட்டு இந்த ஒரு கால், எந்த கால் வலி இருக்கோ அந்த காலை வந்து இப்படி நேரா தூக்கணும். இந்த கால் 2 கால் இருக்கு அப்படின்னா இதான் தலைன்னு வச்சுக்கோங்க, இப்படி படுத்துட்டு இருக்கீங்க. அப்ப வந்து இந்த 2 கால்ல எந்த கால் வலி இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரைட்டா தூக்கணும். அப்படி தூக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல சுள்ளுன்னு இழுக்கிற மாதிரி வலிக்கும் இந்த இடத்துல. இதுக்கு பேர் தான் வந்து எஸ்எல்ஆர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர் பாசிட்டிவ், எஸ்எல்ஆர் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது யாருமே தூக்க வேண்டாம், நீங்களே இந்த கால் ஃபர்ஸ்ட் வலி இல்லாத காலை தூக்கி பாருங்க, எவ்வளவு தூரம் உங்களுக்கு நார்மல் வருது அப்படின்னு பாருங்க. இவ்வளவு தூரம் வரும் ஒரு சிலருக்கு. அதே மாதிரி அடுத்த கால், எந்த கால் வலி இருக்கோ அதுக்கப்புறம் அந்த காலை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல அவங்களுக்கு வந்து
தூக்க முடியாது. அப்போ அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எஸ்எல்ஆர் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வரும். அப்ப அந்த பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா அந்த சயாட்டிக் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் அப்படின்ற டெஸ்ட். அதே மாதிரி ஸ்லம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீட்ல உட்காந்துட்டு 2 காலை நேரா நீட்டிட்டு தலையை இப்படி நேரா எடுத்துட்டு வந்துட்டு இப்படி கீழே குனிஞ்சு அந்த காலை வந்து தொடுறோம் அப்படின்னா கரெக்டா வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல வந்து வளைய முடியாது. அப்படி சுள்ளுன்னு அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் சுள்ளுன்னு இழுக்கும். அப்ப இழுக்குது ரொம்ப, அதாவது சாதாரணமா மடக்கிறத விட அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வலி வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லம் டெஸ்ட் பாசிட்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நர்வ் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சைட்ல படுத்துட்டு ஒரு காலை வந்து பின்னாடி, அதாவது தெரபிஸ்ட் பண்ணும்போது தெரியும், சாதாரணமா உங்களுக்கு தெரியாது. அந்த தெரபிஸ்ட் வந்து காலை பின்பக்கமா இழுக்கும்போது அந்த சயாட்டிக் நர்வ் வந்து உங்களுக்கு அந்த அதாவது சுள்ளுன்னு இழுக்கிறது வந்து தெரியும். அதே மாதிரி பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்டெக்ஸ்ல பைரிஃபார்மஸ் அப்படின்னு ஒரு மசில் இருக்கு. அந்த மசிலுக்கு நடுவுல அந்த சயாட்டிக் நரம்பு வரும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மூமெண்ட், அதாவது உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு நீங்க கீழே குனிஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் தெரியும், அப்படி சுள்ளுன்னு இழுக்கும். அதான் பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னாலும் அந்த சயாட்டிக் பெயின் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லம் டெஸ்ட், பைரிஃபார்மஸ் ஸ்ட்ரெச், எஸ்எல்ஆர். ஓகேங்களா? இது வந்து நம்ம ரெகுலரா பண்றது, நம்மளே வீட்ல வந்து பண்ணி தெரிஞ்சுக்கிற டெஸ்ட். இல்ல இதை தாண்டி வந்து வேற டெஸ்ட் எடுக்கணும், இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுக்கலாம். எக்ஸ்ரே ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எலும்பும் இன்னொரு எலும்புக்கு மேல நகர்ந்திருக்கும். அது லாஸ்ட்ல இருக்கிற அந்த டெயில் போன் வந்து அந்த லம்பார் போன்ல இருந்து நகர்ந்து இருக்கும். இது வந்து ஸ்கூட்டி பாட் அந்த இது சொல்லுவாங்க, ஸ்கூட்டி பாட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ரேல இப்படி இருக்கிறது இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும், ஒரு நாய் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறது வந்து இப்படி இப்படி இருக்கும், முன்னாடி இருக்கும் அந்த ஒரு எலும்பு மட்டும். அதை வச்சு சொல்லலாம், எக்ஸ்ரே வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓ இது எலும்பு வந்து நகர்ந்திருக்கு, ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஸ்பாண்டிலோலைசிஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதாவது ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கும், அந்த நரம்புக்கு கிட்ட அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆயிருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு பெயின் வந்து கால் வரைக்கும் அப்படியே சுருன்னு அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னா டிஸ்க் பல்ஜ் ஆகி என்ன ஆகும்னா அந்த நரம்பை போய் இடிக்கும். அது இடிக்கி என்ன ஆகுனா கீழே குனியும் போது பாத்தீங்கன்னா அந்த அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த பெயின் இருக்கும். இப்படி பின்பக்கமா போனீங்கன்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதான் காயின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு முட்டி மடங்காம காயினை ஒண்ணு கீழே போட்டுட்டு அந்த காயினை வந்து எடுக்க சொல்லணும். அந்த காயினை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களால அதை எடுக்க முடியாது. அதான் காயின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த காயின் டெஸ்ட் பாசிட்டிவ். அது ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க கூடாது, எடுக்க சொல்லணும், அவங்க எடுக்க ட்ரை பண்ணணுமே தவிர ஃபுல்லா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வலி இல்லைன்னா அவங்களால எடுக்க முடியும். வலி இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ வந்து எம்ஆர்ஐ, சிடி, எக்ஸ்ரே இந்த 3லயே எடுத்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். மேக்சிமம் வந்து சர்ஜரிக்கு போகாம நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். 90% ஆஃப் கேசஸ் வந்துட்டு சர்ஜரிக்கு போகாம நம்மளால ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னென்னலாம் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 10% மட்டும்தான் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு, அதாவது 2 எலும்பும் வந்து சுத்தமா இதுவாயிருச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா அதாவது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சைனோல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த சைனோவில் ஃப்ளூயிட் தான் வந்து ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா சைனோல் ஃப்ளூயிட் தான் வந்து அந்த உள்ள வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த சைனல் ஃப்ளூயிட் வந்து எண்ணெய் மாதிரி ஒரு திரவத்தை வந்து சுரக்கும். ஓகேங்களா? அந்த எண்ணெய் மாதிரி ஒரு திரவத்தை சுரக்கும் போது அந்த வழுவழுப்பு தன்மை கொடுக்கும். இந்த ஜாயிண்ட் வந்து மொபிலைசேஷனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஆனா இந்த டிஸ்க் நடுவுல பாத்தீங்கன்னா இந்த இது சொன்ன புரியும் பாருங்க. இப்போ 33 எலும்பு வந்து அடுக்கி வச்சிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஸ்பைன். ஓகேங்களா? இது சர்வைக்கல், லம்பார், சர்வைக்கல், தொராசிக், லம்பார், காக்சஸ். ஓகேங்களா? சாக்ரம் பிளஸ் காக்சஸ். காக்சஸ்ன்றது இந்த லாஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இதான் காக்சஸ் போன். இந்த சாக்ரம் போன், லம்பார், தொராசிக், சர்வைக்கல். ஓகேங்களா? இதெல்லாமே லைனா வந்து அடுக்கப்பட்டது தான் வந்து ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளார வந்து ஸ்பைனல் கார்டு வந்து
இந்த நரம்புகள்லாம் பிரியும். இது வந்து பேக் சைடு நான் காட்டுறது வந்து பேக் போன், பேக் சைடு காட்டுறேன். இந்த மாதிரி உள்ள சென்ட்ரலா வந்து ஸ்பைனல் கார்டு ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அந்த கயிறுல இருந்து சைட்ல அப்படியே கயிறு இருந்தா எப்படி இருக்கும், மொத்தம் ஒரு 100 கயிறை ஒன்னா புடிச்சு மேல இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். 100 கயிறுல இது லாஸ்ட் கயிறு, அதுக்கு மேல அப்படியே அந்த 100 கயிறு அப்படியே மேல போக 10, 5 அந்த மாதிரி குறைஞ்சிட்டே போற மாதிரி லைனா இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் தான் நரம்புகள். இது வந்து தலையில இருந்து கைக்கு வர நரம்பு, இது வந்து ஷோல்டருக்கு அந்த மாதிரி வர நரம்பு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் சயாட்டிக் நரம்பு இங்க இருந்து வெளியில வரும். வெளியில வந்து இதான் வந்து பேக் மசில். ஓகேங்களா, இதுதான் பெட்டெக்ஸ். இதுக்கு வழியா உள்ள வரும்போது தான் என்ன ஆகும்னா, இது வழியா உள்ள வரும். வரும்போது தான் இந்த இடத்துல மசில் என்ன ஆகும்னா அது அழுத்திடும். அழுத்தும் போது அந்த பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் வருது. ஓகேங்களா, இதுக்குள்ளதான் வந்து நடுவுல இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ரெண்டு எலும்புக்கு நடுவுல இங்க டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு பபிள் கம் மாதிரியான ஒரு குட்டியா ஒண்ணு இருக்கு, காயின் சைஸ்ல இருக்கும். அதுதான் வந்து லைனா ஒரு ஒரு இதுக்கும் இருக்கும். அப்போ இது ரொம்ப இப்படி மடங்கி மடங்கி இப்படி தலையில வந்து மெயினா வரும், சர்விக்கல்ல வரும், அதே மாதிரி இங்க லம்பார்ல வரும். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம குனிறோம் இல்லைங்களா, அந்த சைட்ல வந்து குனியறதுனால இந்த இடத்துல கீழே பெண்டிங் அதிகமா இருக்கிறதுனால தேய ஆரம்பிச்சிடும். அந்த எலும்புங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தேய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இங்க ரெட் கலர்ல தெரியுதுங்களா, இந்த மாதிரி ரெட் கலர்ல தெரியற மாதிரி அந்த பல்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடும். இது வந்து நார்மல். இந்த ரெண்டு இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வந்து இது வந்து நார்மலா இருக்கு. இந்த நார்மலுக்குள்ளார இந்த மாதிரி வந்து அந்த பல்ஜ் ஆயிடும், வெளியில வந்து பிதுங்கிட்டு வந்துடும். அதாவது பபிள் கம் அழுத்தினா என்ன ஆகும், பிதுங்கிட்டு வர மாதிரி, அந்த மாதிரி வந்து இது வெளியில வந்துடும். வெளியில வரும்போது என்ன ஆகும்னா இந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த வெளியில வர்ற நரம்பு என்ன பண்ணும், அழுத்த ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ள 31 பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் வந்து வெளியில வரும், பெரிஃபரல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பு வந்து என்ன பண்ணும்னா இந்த டிஸ்க் வந்து அழுத்த ஆரம்பிச்சிடும், பிதுங்கி இந்த மாதிரி ரெட் கலர்ல இருப்பாங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து அழுத்த ஆரம்பிச்சிடும். அழுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் வந்து பல்ஜ் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு பெயின் வரும். ஸோ இங்கே வந்து மெயினா வந்து இந்த லம்பார் ரீஜன்ல தான் வந்து பெயின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த நரம்புகள்லாம் வெளியில வருது இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நரம்புகள் வெளியில வரும். இந்த நரம்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு சயாட்டிக் நர்வ் ஃபார்ம் பண்ணி இது வழியா வெளியில வரும். இது ஃபுல்லா வெளியில வரும். இதான் காலு. ஓகேங்களா, இது வந்து பெட்டக்ஸ், இடுப்பு எலும்பு. இது இந்த இடத்துல வந்து முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சயாட்டிக் நரம்பு வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை. சோ இதுக்கு நடுவுல என்ன ஆகும்னா அந்த சைனோவில் ஃப்ளூயிட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சைனோவில் ஃப்ளூயிட் இதுல கிடையாது. அதாவது இதுக்கு வந்து லூப்ரிகேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இது என்னன்னா அதாவது அப்சார்ப்ஷன், அதாவது இந்த இடத்துல வந்து அந்த ரத்த குழாய் போகும், அந்த ரத்த குழாயில இருந்து ரத்தம் மேலோட தான் இருக்குமே தவிர உள்ள போக முடியாது. இது வந்து உறிஞ்சிடும். ஓகேங்களா, இது வந்து உறிஞ்சுதான் வந்து உள்ள வந்து சென்ட்ரா ஒண்ணு இருக்கும், அதாவது மேல ஒண்ணு இருக்கும், உள்ள வந்து நடுவுல ஒரு பபிள்கம் இருக்கும், அதை சுத்தி ஒரு கயிறு மாதிரி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ், நியூக்ளியஸ் பல்போசிஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதுதான் உள்ள இருக்கிறது வந்து வெளியில வருதுன்னா இதுதான் இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் நியூக்ளியஸ் பல்போசிஸ். இந்த உள்ள சென்டரா இருக்கும், அந்த ரெட் கலர்ல இருக்கிறது இந்த இதுக்கு சென்டரா இருக்கும். இது வந்து ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ், அதாவது அந்த இதையும் தாண்டி இதையும் பிளந்துட்டு இது வெளியில வரும். அது வெளியில வந்தாதான் உங்களுக்கு வந்து இந்த நரம்பு இடிக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் ஒன்றும் ஆகாது, அது வரைக்கும் அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகுது அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த நரம்பு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களுக்கு சுள்ளுன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எந்த மாதிரினா கரண்ட் ஒயர் மாதிரி இன்சுலேஷன் இருக்கு, இது ஃபுல்லா க்ளோஸ்டுல இருக்கும். இதை தொடரும், இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு போய் டச் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் இங்க கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சுள்ளுன்னு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர பவரானது இந்த நரம்புகள்லாம். சரிங்களா, இந்த நரம்பு தான் வந்து சயாட்டிக் நர்வ். அது ஒண்ணுதான் வந்து உங்களுக்கு மெயின் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு 90% வந்து இதனாலதான் உங்களுக்கு வந்து பெயின் வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த மூலியமா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு சிலருக்கு அது வந்து உடையும், ஒரு சிலருக்கு நகுந்துரும், ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட்ல நகரும், பேக்ல நகரும், ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரி நகரும், ஒருத்தங்களுக்கு ரொம்ப டிராக்ஷன் ஆயிடும், ஒரு சிலருக்கு அமுங்கிரும், ஒரு சிலருக்கு 2 போன் வந்து ஜாயிண்ட் ஆயிடும், அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இப்ப 2 போன் இருக்குன்னா 2 போனும் ஒன்னாயிடும். இந்த சாக்ரம் போனும் இந்த லம்பார் போனும் அப்படியே ரெண்டும் வந்து இணைஞ்சிரும். இணைஞ்சிச்சுன்னா அவங்களால குனியவே முடியாது, இப்படி ஸ்டிஃபா இருப்பாங்க, ஸ்டிஃபா போவாங்க, இப்படியே தான் இருப்பாங்க, ரோபோ மாதிரி இருப்பாங்க. அவங்களால
மூமெண்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த சைனல் ஃப்ளூயிட் எல்லாம் அவங்களுக்கு வந்து சுரக்காது. ரொம்ப ரொம்ப லைட்டா தான் இருக்கும். ஸோ அந்த லூப்ரிகேஷனே இருக்காது. லூப்ரிகேஷன் இல்லாம அந்த ஆரியோ ஃபேக்டர் என்ன பண்ணும்னா ரெண்டு அப்படியே அந்த எலும்புகள் எல்லாம் இணைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் இந்த பெயின் எல்லாமே வருது. ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல தான் வரும். அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்பைன் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா சாக்ரலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது லம்பார் போனும் சாக்ரல் போனும் இணைஞ்சிடும். அந்த மாதிரி அந்த ஃபியூஷன் ஆஃப் போன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதனாலலாம் வந்து நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வருது. ஸோ இந்த பேக் பெயின் வந்தா என்ன பண்றது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வீட்ல வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பேக் பெயின் இப்ப நம்மளுக்கே வருது. இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. வீட்ல இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பேக் பெயின் வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு ஆயின்மெண்ட் போட்டு விடுவீங்களா? நம்ம வீட்ல, அதாவது ஹாஸ்பிட்டல் இல்லாம நம்ம வீட்ல செல்ஃபா வந்து என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னா ஆயின்மெண்ட் போட்டு விடுவீங்க, போட்டு தேய்ச்சி விடுவீங்க அந்த இடத்துல. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுவும் வலி இருக்கு அப்படின்னா ஒரு டேப்லெட், வீட்ல என்ன டேப்லெட் இருக்கோ அது நீங்க குடிப்பீங்க, ஒரு பெயின் கில்லர் டேப்லெட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு அந்த காலத்துல வந்து அந்த கட்டையை வச்சு உருட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, இந்த இது சொல்லுவாங்களே, உலக்கைய வச்சு உருட்டுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உலக்கைய வச்சு உருட்டுவாங்க. பசங்க யாராவது இருக்காங்க, வீட்டுல யாராவது பசங்க இருக்காங்க, இல்ல ஒய்ஃப் இருக்காங்க, இல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஏறி பின்னாடி வந்து மிதிக்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல அப்படித்தானே பண்ணுவாங்க. நல்ல நல்ல விதமா இருக்கும். கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிறவங்க வந்துட்டு முதுகுல ஏறி நட மிதி அப்படின்னு சொல்லுவாங்க. காலெல்லாம் பிடிச்சிட்டு அமுத்தி விடு அப்படின்னா அந்த மாதிரி ஏறி மிதிப்பாங்க. அப்புறம் முடிஞ்சா அழுத்தி அழுத்தி அந்த இடத்துல வந்து கையை வச்சு அழுத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது அந்த உலக்க வச்சு உருட்டுறது. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கப்பிங் தெரபின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து சொம்பு இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் அந்த மாதிரி ஒரு நெருப்பு காட்டி அந்த இடத்துல எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆயில் போட்டு உருவறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சுக்கு இஞ்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில கலந்து அந்த எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி போட்டு விட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. இஞ்சி எல்லாம் போட்டு, இல்ல சுக்கு போட்டு, மிளகு அந்த இதெல்லாம் போட்டு, ஒரு சில மூலிகைகள்லாம் போட்டு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பால் டெய்லி நைட் பால் குடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் வந்து மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா? மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் குறையும். அதே மாதிரி பிரண்டை சட்னி வாரத்துக்கு 2 நாள் பிரண்டை சட்னி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் டி கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா வெயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம். காலையில ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம், அந்த மாதிரி வெயில்ல போய் உட்காரலாம். அதே மாதிரி உளுந்து கஞ்சி ஒரு 48 நாள் இல்ல 3 மாசம் தொடர்ந்து ஒரு உளுந்து கஞ்சி குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அதை முளை கட்டி சாப்பிடுவாங்க. அந்த பயிருங்கெல்லாம் முளை கட்டி சுண்டல் அதெல்லாம் வந்துட்டு பயிர் வந்து முளை கட்டி சாப்பிட்டாலும் குறையும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு அந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் மாதுளம்பழம், அதுக்கப்புறம் பிரண்டை சட்னி சொல்றாங்க இல்லையா? பிரண்டை சட்னி சாப்பிடலாம். அதுவும் முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுவும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு அது போடும்போது மட்டும்தான் சரியாகும். அதுக்கப்புறம் வந்து குறையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அந்த மேல ஏதாவது ஹைட்டா இருக்கிற இடத்துல வந்து புடிச்சு தொங்குவாங்க. அந்த மாதிரி தொங்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பில்லோ வந்து தலைக்கு வைக்காம படுப்பாங்க. ஒரு சிலர் வந்து கீழே, அதாவது தரையில படுத்தாங்கன்னா அந்த பேக் பெயின் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பெட்ல படுக்கிறத விட்டு கீழே படுக்கும்போது அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து வெயிட் ரிடக்ஷன், வெயிட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து குறைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின் குறையும். அப்புறம் வந்து தூங்குறது வந்து சரியா தூங்கல, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு பெயின் அதிகமாகும். ஸோ நல்லா தூங்கிட்டாங்க, ஒரு டேப்லெட் போட்டு தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து குறைஞ்சிரும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. பேக் பெயின் அந்த மாதிரி உடம்பு வலியா இருக்குன்னா ஜாலியா இருக்கு அப்படின்னா ஒரு கிணத்துலயோ ஆத்துலயோ எங்க தெரிஞ்சவங்க ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த குறைஞ்சிரும். அது மாதிரி ஒரு சிலர் எந்திரிச்சு நடக்கிறாங்க, படுத்துட்டே இருப்பாங்க, பேக் பெயின் இருக்கும். ஒரு சிலர் எந்திரிச்சு நடந்து போனாங்கன்னா அந்த பேக் பெயின் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஸ்டெப்ஸ்ல ஏறினா பெயின் குறையும், ஒரு சிலருக்கு ஏறினா பெயின் அதிகமாகும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது பெயின் குறையும். அதே மாதிரி பில்லோ பிளேஸ்மெண்ட் வந்து 2 காலுக்கு நடுவுல வந்து பில்லோ வச்சுக்கலாம், ஒரு 2 பக்கம் போட்டுக்கலாம். இல்லைன்னா காலுக்கு கீழே பில்லோ வச்சாங்க அப்படின்னாலும் பெயின் குறையும். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 4-5 பில்லோ வச்சு அதுக்கு மேல இப்படி படுத்துக்கலாம். இப்படி படுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து டிராக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல டிராக்ஷன் இந்த பக்கம் இழுக்கும், இந்த பக்கம் இழுக்கும். ஸோ பில்லோ வந்து ஒரு 5 பில்லோ இங்க மேல வச்சுட்டு அது மேல நீங்க இப்படி குப்புற தலைகீழா இப்படி குப்புற இப்படி படுத்தீங்கன்னா இந்த பெல்விக் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் டிராக்ஷன் கிடைக்கும். டிராக்ஷன் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி மட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணு வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மண்ணை அப்ளை பண்ணிட்டாலும் அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டுக்கு அந்த இதுக்கு வந்து சத்து வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த மண்ணுல இருக்கிற அந்த ஈரமா இருக்கும் அந்த மண்ணை வந்து அப்ளை பண்ணி விட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து லீஃப் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது பனானா லீஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த லீஃபை வந்து ஃபுல்லா கட்டி வைக்கும் போது உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த கழிவுகள்லாம் வெளியில போகும். அந்த கழிவுகள்லாம் வெளியில போயிருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சரியாயிடும். ஒரு சிலர் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேதிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் அந்த இது வந்து குறைஞ்சிடும். அதே மாதிரி ஸ்லிப்பர் வந்து நம்ம குஷனா இருக்கிற ஸ்லிப்பர், கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி, குஷன் இருக்கிற மாதிரி, கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி அந்த ஸ்லிப்பர் மாத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீம் பாத், அதாவது வேர்வை பிடிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல் பாடியில வந்துட்டு ஃபுல் பாடி மசாஜ் எடுக்கிறது, ஆயில் போட்டு ஃபுல் பாடிக்கு மசாஜ் பண்றது, ஸ்டீம் தெரப்பி எடுக்கிறது. ஸ்டீம் தெரப்பி எடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஸ்டோன் மசாஜ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஸ்டோன் வந்து சுடுதண்ணீரை போட்டு நல்லா இது பண்ணிட்டு கருப்பா இருக்கும், நல்லா கூழங்கள் மாதிரி இருக்கும், நல்லா பெரியது, முதுகுல இருந்து ஃபுல்லா வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரம்பு இருக்கும், பெரம்பை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அதே மாதிரி யோகாசனால நிறைய விதமான யோகாஸ் இருக்கு. அதுல கேட் அண்ட் கேமல் போஸ்ட்ல வந்துட்டு நம்ம தலையை வந்து இப்படி வச்சுட்டு முன்னாடி அந்த முதுகை மட்டும் கீழே வளைஞ்சு வளைஞ்சு பண்றோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவாங்க. கவுந்து படுத்துட்டு தலையை தூக்குறது இப்படி லைட்டா அப்படி ஃபர்ஸ்ட் இந்த கை முட்டி மடக்காம தூக்குவாங்க, அதுக்கப்புறம் இப்படி வச்சு இப்படி மேல எந்திரிக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி லைட்டா இருக்கிறது இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா மேல வரைக்கும் கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பண்ணலாம். அப்புறம் சூரிய நமஸ்காரமும் ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது குறைய ஆரம்பிக்கும். ஃபார்வர்ட் பெண்டிங்கை விட பேக்வர்ட் பெண்டிங் ரொம்ப நல்லது, அது மாதிரி பண்ணலாம். மெயின் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெயினுமே வந்து மேக்சிமம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரெஸ்ட் எடுத்தாலே. அப்புறம் வந்து போஸ்டரல் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்காருறது, அந்த கால் வந்து 90 டிகிரியில, கை வந்து இந்த 90 டிகிரியில இருக்கிறது, அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது இந்த ரிஸ்க்லாம் வந்து கரெக்டான பொசிஷன்ல பிளேஸ் பண்றது, ரொம்ப பிக்கி ஊனிஞ்சு பண்றது, இல்ல ஹைட்டா மேல இருக்கிற மாதிரி இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி, இல்ல கீழே குனிஞ்சு இப்படி பாக்குற மாதிரி. மெயின் வந்து செல்லு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்படியே வச்சு பாக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கழுத்துல இருந்து கீழே வரைக்கும் அந்த நரம்பு வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான பெயின் வரும். ஸோ அந்த போஸ்டல் கரெக்ஷன் வந்து மெயின். நம்ம நின்று பாக்குறோம் அப்படின்னா பயோ ஃபீட்பேக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணாடி முன்னாடி ஃபுல் கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அதுல போய் நின்று நம்ம ஸ்ட்ரெயிட்டா நின்று அதுல பாக்கணும் நம்ம ஷோல்டர் எப்படி தூக்கிட்டு இருக்கா, இல்ல இறங்கி இருக்கா, இல்ல பெட்டக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் தனியா இருக்கா, இல்ல இந்த சைட்ல தூக்கிட்டு இருக்கா, இல்ல இப்படி முன்னாடி இப்படி கொஞ்சம் அப்படி பெண்டா நிக்கிறோமா, இல்ல தலையை இப்படி கோணச்சிட்டு நிக்கிறோமா, இல்ல ஒரு கால் வந்து ஹைட்டா இருக்கும் ஒரு கால் சின்னதா இருக்கும் அந்த மாதிரி இருக்கா, இல்ல முட்டி வந்து வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம பயோ ஃபீட்பேக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கரெக்டா இருக்கான்னு நம்ம வாட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் சைட்ல திரும்பி நின்றுட்டு கழுத்துல வந்து போஸ்டர் வந்து ஒரு சிலருக்கு இப்படி கூன் இருக்கும் இந்த சைட்ல, அதே மாதிரி லம்பார்ல வந்து இப்படி நல்லா வளைஞ்சிருக்கும், அப்படி இப்படி இருக்கும், அப்படி பட்டக்ஸ் தூக்குன மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து செஸ்ட் இப்படி முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போஸ்டர் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு பேக் பெயின் வரும். ஸோ அதை நேரா நிக்கிற மாதிரி அந்த பேக் போஸ்டரை வந்து கரெக்ஷன் பண்ணும், அந்த மாதிரி நிக்கணும். அதே மாதிரி பேக்ல திரும்பி வேற யாராவது ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் இறங்கி இருக்கா ஏறி இருக்கா, பேக்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம 4 பக்கமும் சுத்தி சுத்தி நம்ம பயோ ஃபீட்பேக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த கரெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கும், அதாவது பயோ ஃபீட்பேக் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வாக்கிங், நம்ம நடக்கிறது வந்து அதே மாதிரி அந்த இதுல வந்து நடந்து பார்க்கணும், நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றத நம்ம வீடியோ எடுத்து பார்க்கலாம். வீடியோ முன்னாடி வச்சுட்டு
நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடைய வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீகம்ப்ரெஷன் சொல்றோம். அதான் நம்மளுக்கு அந்த ஏதாவது ஒண்ணு புடிச்சு தொங்குறது, அந்த மாதிரி தொங்குனா கொஞ்சம் குறையும். அதே மாதிரி ஒரு 5-6 பில்லோ வச்சுட்டு அது மேல இந்த 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 பொசிஷன்ல வந்து படுக்கிறோம் அப்படின்னா அந்த பேக் பெயின் குறையும். அந்த மாதிரி வந்து டீகம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இல்ல ட்ராக்ஷன் பண்ணி இழுக்கிறோம் இல்லைங்களா, இந்த சைட்ல ஒரு பெல்ட் கட்டிட்டு இந்த சைட்ல ஒரு பெல்ட் கட்டிட்டு 2 பக்கம் ரொம்ப இழுக்கிறது இல்ல, அவங்களுக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல ட்ராக்ஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பெயின் குறையும். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ல இந்த ட்ராக்ஷன் தான் மெயின். இன்டர்மீடியன்ட் ட்ராக்ஷன் இருக்கு, கண்டினியூஸ் ட்ராக்ஷன் இருக்கு. அது கண்டினியூவா இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு 30 minutes to 1 hour வந்து இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ட்ராக்ஷன் இருக்கு. அதே மாதிரி இன்டர்மீடியன்ட் ட்ராக்ஷனா ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட்ல இருக்கும், ஒரு 60 செகண்ட்ஸ் இல்ல 2 minutes வந்து இழுத்து பிடிக்கும். அப்ப அந்த நரம்பு வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃபுல்லா இழுக்கும் போது இந்த மைல்டா தான் இழுக்கும், ரொம்ப எல்லாம் பிடிச்சி இழுக்காது. இழுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இன்டர்வெர்டிபுலர் டிஸ்க் வந்து மைல்டா வந்து உள்ள போகும்போது என்ன ஆகும்னா இந்த நரம்பு வந்து இடிக்கிறது வந்து குறையும். அதுதான் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, பெல்விக் ட்ராக்ஷன். அந்த இடத்துல ட்ராக்ஷன், இந்த இடத்துல இடுப்புல ஒரு பெல்ட் கட்டிடுவாங்க, இந்த நெஞ்சில ஒரு பெல்ட் கட்டி இழுக்கும் போது இந்த இடத்துல இழுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் விரிவடையும். ஒரு மைக்ரோ மில்லி இதுதான் வந்துட்டு இதுவாகும், ரொம்ப பெருசாலாம் இதுவாகாது. அந்த லைட்டா உங்களுக்கு பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளட் வந்து உள்ள போகும். அதாவது இது வந்து என்னன்னா பிளட் சப்ளை கிடையாது, உள்ள இருக்கிறதுக்கு பிளட் சப்ளை கிடையாது, இது வந்து உறிஞ்சிற மெக்கானிசம் தான். இந்த இன்டர்வெர்டிபுலர் டிஸ்க் தனியா பிளட் சப்ளை கிடையாது. இது வந்து என்ன ஆகும்னா இங்க இருக்கிற ரத்தத்தை தான் வந்து உள்ள வந்து உறிஞ்சிரும். அப்ப ரொம்ப ப்ரெஷரா இருக்கும்போது இந்த இடத்துல கம்ப்ரெஷன் இருக்கும்போது உரிய முடியாது. அதனால இப்ப காட்டன்ல ஒண்ணு வச்சீங்கன்னா அந்த காட்டன் வந்து தண்ணியை உறிஞ்சிருது இல்லைங்களா, அது மாதிரி உரியும். இப்ப அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும், அந்த காட்டன்ல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். அந்த மாதிரி தான் இதுவும், இது அழுத்த அந்த ரத்தம் வந்து வெளியில வந்துடும், உள்ள வந்து பிளட் சப்ளை கிடைக்காது. சோ இந்த ட்ராக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வந்து பிளட் சப்ளை கிடைக்கும். பிளட் சப்ளை கிடைக்கும் போது அது உள்ள இருக்கிற அந்த தேவைப்படுற எனர்ஜி வந்து எடுத்துக்கும். அது ரொம்ப அது அது கியூர் ஆகிறதுக்கு ஈஸியா பிளட் சப்ளை கொடுத்தாலே என்ன ஆகும்னா கியூர் ஆயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி அது வந்து பெல்விக் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ட்ராக்ஷன் வந்து அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி இன்டர்வர்டிவ் ஐஎஃப்டி கொடுக்கும்போது இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி உள்ள வந்து நல்லா இழுத்து பிடிக்கும். பிடிச்சோடனே என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்ற அந்த பெயின் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல இருந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு புதுசா பிளட் வந்து அதுல ஃபிளஷ் பண்ணும். அப்போ அந்த இடத்துல வந்து பெயின் வந்து குறையும். மசில் ஸ்பாசம் இருந்தாலும் மத்த ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அது சரியாகும். அதே மாதிரி அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா சவுண்டும் அந்த இடத்துல பிளட் கிளாட் இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள இருக்கு, ஏதாவது கட்டிட்டு இருக்கு, ரத்தம் கட்டிட்டு இருக்கு அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட் வச்சு மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது உள்ள இருக்கிற அந்த ரத்த கட்டெல்லாம் கரைஞ்சு அந்த ட்ரிகர் பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேப்பிங் டெக்னிக்னு சொல்லுவோம். டேப்பிங் எந்த இடத்துல மசில் வந்து ரொம்ப இழுத்துட்டு இருக்கோ அந்த இடத்துல வந்து டேப்பிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும், ரொம்ப இழுக்காம அது கொஞ்சம் புல் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாகும். டேப்பிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரத்த குழாயில வந்து ஒரு குட்டி குட்டியான முடிச்சுகள் இருக்கும். ரத்த குழாயில அந்த மசில்ல வந்து குட்டி குட்டி முடிச்சுகள் இருக்கும். அந்த ரத்தம் வந்து அங்கங்க வந்து கட்டிட்டு இருக்கும். அப்போ இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரத்த கட்டுகள்லாம் உடையும், ஓரளவுக்கு அந்த பிளட் வந்து உள்ள ஃபிளஷ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மயோஃபேஷியல் ரிலீஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அதாவது ஸ்கின்னுக்கு கீழே ஒரு ஃபேஷியா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் ஒரு ஸ்கின்னா ஸ்கின்னுக்கு கீழே ஒரு ஃபேஷியா இருக்கும். அந்த ஃபேஷியா வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியா அப்படின்ட்டு 2 விதமா இருக்கு. இப்போ சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா அப்படின்னா ஸ்கின்னுக்கு கீழவே இருக்கும். இந்த ஸ்கின்னை உரிச்சோன்னா அதுக்கு கீழே உள்ள ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதான் ஃபேஷியான்னு சொல்லுவாங்க. ஒரு போர்வை மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்கின்னுக்கும் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்க்கும் நடுவுல ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி ஒரு மசிலுக்கும் நடுவுலையும் வந்து மயோ அப்படின்னா மசில்னு அர்த்தம், ஃபேஷியா அப்படின்னா 2 மசிலுக்கு நடுவுல இந்த ஃபேஷியா இருக்கும். அந்த ஃபேஷியா வந்து ஸ்ட்ரெச் பண்ணும், அதை இழுத்து இழுத்து அந்த மசாஜ் பண்ணும்போது மயோஃபேஷியல் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஸோ முதுகில வச்சு அந்த மயோஃபேஷியல் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபேஷியா வந்து டைட்டா இருக்கும். அதுக்குள்ளதான் வந்து பிளட்டு, அதாவது ஆர்டரி, நர்வ்ஸ், வெயின்ஸ் எல்லாமே அது வழியா தான் போகும். ஸோ அதுக்குள்ள ஏதாவது ஒரு கம்ப்ரெஷன் இருக்கு, டேமேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மயோஃபேஷியல் ரிலீஸ் பண்ணும்போது
உங்களுக்கு அது வந்து ரெடி ஆகும். அதே மாதிரி மெயின்லன் டெக்னிக்னு இருக்கு, முல்லிகன் டெக்னிக்னு இருக்கு, மெக்கன்சி டெக்னிக்னு இருக்கு. அந்த மாதிரி அந்த பிசியோலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த மசில் ரிலீஸ், அந்த மசாஜ் பண்றது, அது எல்லாமே ட்ரிகர் ரிலீஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. முல்லிகன் டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் எல்லாம் வச்சு ட்ராக்ஷன் பண்ணி பண்றது. அதே மாதிரி உள்ள அந்த எலும்பையே வந்து உள்ள வந்து கொஞ்சமா அந்த மைல்டு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை மொபிலைசேஷன், மேனிப்புலேஷன், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து பிசியோல இருக்கு. பக்கத்துல இருக்கிற பிசியோ கிட்ட போனீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்றது, நிறைய விதமான எக்ஸசைஸ் இருக்கு. நீங்க நெட்ல போட்டீங்கன்னா பேக் பெயின் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே செட் ஆகாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் இல்லை அப்படின்னா அதை பண்ணலாம். பெயின் அதிகமாச்சுன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைரோ பிராக்டிஸ் இருக்கு. முதுகுல நட்டை எடுக்கிறது, நட்டை எடுக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெர்க் ஆகும். கரெக்டான பொசிஷன்ல வச்சு லம்பார்ல அந்த இடத்துல வந்து நட்டை எடுக்கும் போது உங்களுக்கு இது இருக்கும். அதே மாதிரி உட்காந்துட்டு கிராஸ் லெக்ல வச்சு நம்மளே வந்து ரொட்டேஷன் பண்றோம் அப்படின்னா செல்ஃப் கைரோ பிராக்டிஸ் இருக்கு. நம்ம பண்ணும்போது ஒரு சிலருக்கு நட்டை வரும், சும்மா அப்படி இது பண்ணாலே நட்டை வரும், இப்படி திரும்பினா நட்டை வரும், ஒரு சிலர் கீழே குனியும் போது நட்டை வரும், அப்படி இப்படி மேல பண்ணா நட்டை வரும். அந்த மாதிரி செல்ஃபா வந்து கைரோ பிராக்டிஸும் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வர்மால ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அழுத்தும் போது அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். இப்போ அக்குப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து LI4ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நல்லா பிடிச்சி அழுத்தும் போது அந்த பெயின் வந்து உங்களுக்கு இமீடியட்டா வந்து குறையும். அதே மாதிரி காலில் வந்து ST44, இதான் 2 கால் இருக்கு. இது கட்டை விரல், இது 2வது விரல், 3வது விரல் இருக்குன்னா இந்த 2 விரலுக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து காலில் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அழுத்தும் போது அவங்களுக்கு வந்து பெயின் வந்து குறையும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த இடத்துல சுஜோக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த 2 நடுவிரல், இந்த இதுக்கு நடுவுல இந்த இடத்துல நல்லா பிடிச்சி இப்படி அழுத்தும் போது என்ன ஆகுனா ஒரு சிலருக்கு வந்து பெயின் குறையும். அதே மாதிரி இந்த 2 விரலுக்கும் இந்த இந்த மோதிர விரல், இந்த 2 விரலுக்கும் நடுவில் இந்த பாயிண்ட், அதே மாதிரி இந்த 2 விரலுக்கும் நடுவில் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல அழுத்துறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த பெயின் குறையும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவங்களுக்கு பேக் பெயின் குறையும். இதெல்லாம் வந்து இமீடியட்டா பண்ற சில அதாவது மருந்து இல்லா மருத்துவம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான மருத்துவம். இந்த மாதிரி இது ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபோராம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த க்ரீஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ரீஸ்க்கு பக்கத்துல இந்த 2 விரல் வைக்கிறோம். 2 விரல் வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி ஒன்னொன்னா அப்படி அழுத்திட்டே வரும்போது ஒரு இடத்துல மட்டும் நல்ல வலி வரும். இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல வலி வருது, ஸோ இந்த இடத்துல வலி வருது அப்படின்னா அந்த இடத்துல அழுத்தும். அந்த பெயின் இருக்கிறவங்களுக்கு, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து வலி வரும். அது நம்ம அந்த இடத்துல இப்படி வச்சு அழுத்திட்டே வரும்போது ஆஷி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அக்குப்ரெஷர். அப்ப அந்த இடத்துல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா அழுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முத்ராஸ் பாத்தீங்கன்னா பிராண முத்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 விரல வந்து இப்படி பண்றது பிராண முத்ரா. ஓகேங்களா, இந்த பிராண முத்ரா பண்ணலாம். இன்னொன்னு வந்து வெற்றி முத்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி காட்டுறோம் இல்லையா, வெரி குட் சக்சஸ் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இந்த இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா நேரா உட்காந்துட்டு இந்த கை வந்து இப்படி இருக்கணும், ரொம்ப தூக்கிட்டு இருக்க கூடாது, ரொம்ப கீழே வந்து டச்சும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டா அந்த கீழே படாம இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். வெற்றி முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரா உட்காந்துட்டு முதுகு தண்டோட நேரா வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கண்ண மூடி ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி தியானம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து போஸ்டரல் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க முதுகு எலும்பு ஸ்கோலியோசிஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரியான இந்த மாதிரி நேரா வச்சுட்டு பண்றது. ஓகேங்களா, இந்த முத்ரா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முதுகு வலிக்குன்னே தனியா ஒரு முத்ரா இருக்கு. அதாவது இந்த விரலை வச்சுட்டு ஓகேங்களா, இந்த 2 விரலையும் விட்டுறணும். லாஸ்ட் சுண்டு விரல் பிளஸ் நடுவரல், இந்த 2 விரல் அது இப்படி பிடிக்க கூடாது, மான் மாதிரி இப்படி பிடிக்க கூடாது, இந்த வளைஞ்சிருக்கணும். அந்த எட்ஜ் வந்து வளைஞ்சு இந்த டிப்ல போயிட்டு உட்காரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்படி நேரா வச்சுட்டு முதுகு தண்டோட நேரா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா தியானம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ், ஸ்டார்டிங்ல ஒரு 2 மினிட்ஸ் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ்ல இருந்து எல்லாமே குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 90% வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இந்த 3 முத்ராஸ் மட்டும் ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. இந்த அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் பாயிண்ட். ஓகேங்களா, அப்புறம் வந்துட்டு
முத்ராஸ் நியூரல் மொபிலைசேஷன் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதாவது நியூரல் மொபிலைசேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னல எஸ்எல்ஆர் டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படுத்துட்டு 2 கால்னா இது நேரா தூக்குறது இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நேரா தூக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 கால் இருக்கு அப்படின்னா இந்த கால் வந்து நல்லா இருக்கிற காலை தூக்கி பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் மடங்குதுன்னு தெரியும். அது மாதிரி மடங்கிட்டு அப்புறம் உங்களுக்கு பெயின் இருக்கிற காலை வந்து இந்த பக்கம் தூக்கிட்டு எட்ஜில் வந்து பார்க்கும்போது இந்த கால் இருக்கு இல்லைங்களா, அந்த காலில் வந்துட்டு இப்படி அந்த கால் வந்து இப்படி மடக்கி மடக்கி இங்க மட்டும், அதாவது ஆங்கிள்னு சொல்றோம் இல்லையா, கீழே பாதத்தை மட்டும் எந்த எந்த எது வரைக்கும் உங்களுக்கு வலி இருக்கோ அது வரைக்கும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் வலி வரும்போது நிறுத்திடணும். அதை தாண்டி பிடிச்சி இழுக்க கூடாது. அந்த இடத்துல மட்டும் வச்சுட்டு இப்படி வந்து அந்த காலை வந்து முன்னாடி பின்னாடி இப்படி இருக்கு இல்லைங்களா, கால் இது முன்னாடி பின்னாடி பொறுமையா ஆடணும். ஒரு 10 டைம்ஸ் 1 2 3 அந்த மாதிரி வந்து காலை தூக்கிட்டு அது பண்ணும்போது என்ன ஆகும்னா சையாட்டிக் நர்வ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்லம் டெஸ்ட் பண்றீங்க இல்ல, ஸ்லம் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சேர்ல உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு இப்படி கீழே குனிஞ்சிட்டு இது தொடுறது. ஓகேங்களா. அதே மாதிரி தொடுறதுக்கு முன்னாடி தலையை வந்து இப்படி மேல பார்த்துட்டு அதே மாதிரி இந்த காலை வந்து முன்னாடி பின்னாடி ஆட்டணும். இது இப்படி போகும்போது தலை முன்னாடி வரணும். திருப்பி அந்த காலை வந்து பின்னாடி எடுத்துட்டு வரும்போது தலை வந்து மேல போகணும். அதுவும் ஒரு நியூரல் மொபிலைசேஷன் இப்படி பண்றது. அது மாதிரி பண்ணீங்கனாலும் அந்த நரம்பு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், எலாங்கேட் ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஓகேங்களா. அது மூலியமாவும் நம்மளுக்கு வந்து இந்த சையாட்டிக் பெயின் வந்து குறையும். அதே மாதிரி ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ்ன்றதும் அதே தான். வேற வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் பேட், அதாவது ஹீட் மசாஜ் இது பண்ணலாம். இல்லைன்னா ரவுண்டா வந்து ஏதாவது மாவு மாதிரி ரெடி பண்ணி ரவுண்டா கட்டிட்டு அது உள்ள ஹீட் பண்ண ஆயில் வந்து பாத்தீங்கன்னா சித்த ஆயுர்வேதால வந்து அந்த மூலிகை எண்ணெய் இருக்கும், அந்த மூலிகை எண்ணெயை முதுகுல ரவுண்ட் பண்ணிட்டு அந்த முதுகுல வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு அந்த வலி வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இமீடியட்டா உங்களுக்கு பெயின் குறையணும் அப்படின்னா ஐஸ் பேக் கொடுப்பாங்க. நான் என் பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா தயிர் பேக்கெட் 1/2 லிட்டர் வாங்கிக்க சொல்லுவேன். ஏன்னா தயிர் பேக்கெட் கொஞ்சம் கெட்டியா இருக்கும், ஓடாது. ஐஸ் கட்டினா ரொம்ப கல் மாதிரி இருக்கும், பால் பேக்கெட்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா தயிர் பேக்கெட்டை வாங்கி எந்த இடத்துல வலி இருக்கும் முதுகுல அந்த இடத்துல ஒரு டவல் ஸ்ட்ரெயிட்டா வச்சிங்கன்னா அதாவது கோல்டு பர்ன் சொல்லுவாங்க, கோல்டு பர்ன் ஹார்ட் பர்ன் மாதிரி கோல்டு பர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாம ஒரு டவலோ இல்ல ட்ரெஸ் மேலேயோ வந்துட்டு அந்த தயிர் பாக்கெட் 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட் எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிசியோலே வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரெட் லைட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ரெட் லைட் வந்துட்டு அதுல இது பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஹீட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும். அது மூலியமாவும் பண்ணலாம். அது மாதிரி ஷார்ட் வேவ் டயத்தமின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் வேவ் டயத்தமி வைக்கும் போதும் அந்த பேட் மாதிரி இருக்கும், ஹீட் ஆகும் அந்த இடம். அது மூலியமாவும் வந்து இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஷாக் வேவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து டக் டக் டக்குன்னு ஒரு இது மாதிரி வரும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெயின் சரியாகும். லேசர் தெரப்பியும் பண்ணலாம். லேசர் தெரப்பி அந்த என்ன இடத்துல இருக்கோ அந்த பெயின் இருக்கிற இடத்துல வச்சாங்கன்னா அந்த பெயினும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஐஸ் பேக்கும் நம்ம போட்டுக்கலாம். அது மாதிரி வர்மா ரிஃப்ளக்ஸாலஜி பாத்தீங்கன்னா பாதத்துல வந்து கீழே, அதாவது கீழே வந்துட்டு பாதம் முடியிற இடத்துல வந்து பின்னாடி வந்து ஒரு இடம் போகும். இந்த இடத்துல கல்லு மாதிரி இருக்கும், காஃப் மசிலோட எண்டுல. அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து குறையும். அதே மாதிரி காலோட உள் பக்கத்துலயும் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து அழுத்தும் போது உங்களுக்கு பெயின் வந்து குறையும். அது ரிஃப்ளக்ஸாலஜி நீங்க பாத அழுத்த சிகிச்சை பண்றீங்க அப்படின்னாலும் அந்த பாத அழுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு காலை பிடிச்சி விட்டாலே நல்லா ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு பாதத்தை நல்லா அழுத்தும் போது உங்களுக்கு நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி வைப்ரேஷன் கன்னுன்னு சொல்லுவாங்க. கன் வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா வைப்ரேஷன் ஆகும். அது போய் டக்கு 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 டக்குன்னு அடிக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல மசில் வந்து நல்லா வைப்ரேஷன் நம்ம மிஷின் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி சக்ஷன் தெரப்பின்னு இருக்கு. சக்ஷன் தெரப்பி பண்ணும்போது ஃபுல்லா வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து சக்ஷன் உள்ள இருந்து இப்படி பிடிச்சி இழுத்து இந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ்ல எடுத்து போய் விடும்போது என்ன ஆகும்னா அந்த சக்ஷன் ப்ரெஷர் கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற அழுக்கு, அந்த பிளட்ல இருக்கிற கிளாட் அது எல்லாமே எடுத்துட்டு போய் ரத்தத்துல கலந்து ஹார்ட்டுக்கு போய் அது வெளியில போயிடும். அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இது எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து செட் ஆகல, வலி குறையவே இல்லை, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்து செட் ஆகல அப்படின்னா வேணா ஸ்பைனல் வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸ்பைனல் சர்ஜரியில ஒருத்தவங்க வந்துட்டு எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அங்க ஸ்க்ரூ மாதிரி போடுவாங்க.
அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஃபொராமினல் ரெண்டுத்தையும் ரெண்டு மேல இருக்கிற கீழே இருக்கிறதுலயும் சேர்ந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு வெளியில வேற ஒரு ஸ்பைனை வந்து அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ மாதிரி அந்த உள்ள ஃபிக்ஸ் பண்ணி உள்ள செட் பண்ணிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா இன்டர்வெர்டிபுலர் டிஸ்க்ல வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்க் வெளியில அந்த நரம்பு குத்திட்டு இருக்கிற இடத்துல கட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்ப வந்து எண்டோஸ்கோபி மூலியமாவே பண்ற அளவுக்கு இருக்கு, லாப்ராஸ்கோபி மூலியமா பண்றாங்க. இந்த மாதிரி லம்பார் பங்க்சர் பண்ணும்போதும் அங்க எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா அதையும் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு மாடர்ன் டெக்னாலஜி வந்து நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பேக் பெயின் வந்ததுன்னா 90% வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ண முடியும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரிக்கு போகாம நம்ம வீட்டு வைத்திய முறையிலேயே வந்துட்டு இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்களே பண்ணுங்க. ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து ஹைலைட்டா ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த பேக் பெயினுக்கு வந்து உலக்கைய வச்சு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது கூட இன்னொரு ஹைலைட் இருக்கு இங்க வில்லேஜ் சைடுல. அம்மிக்கல் இருக்குல்ல, குலவி, அதை தூக்கி இடுப்புல போட்டு இல்ல இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு தெரிஞ்ச நானே பண்ணிருக்கேன். ஆக்சுவலி செம்ம ரிசல்ட் இருக்கும். ஆக்சுவலி பெயின் நல்ல ரிசல்ட் இருக்கும். எப்படின்னா நான் வளர்ந்தது எல்லாமே இங்க வில்லேஜ் சைடுன்றதுனால ஆக்சுவலி வந்து சென்னையில இருந்ததாலும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சோ டவுட்னா டவுட் கேட்கலாம். சுரேஷ் சார், யாருக்குமே டவுட் இல்லையா? அன்மியூட் பண்ணலாமே. சரிங்க மேடம், முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நல்லா இருந்தது. ஸோ யாரும் டவுட் கேட்கற மாதிரி இல்ல. ஸோ எல்லாமே நீங்க பேசிட்டீங்க. இதுக்கு மேல எதுவும் டவுட் கேட்கற அளவுக்கு வச்சுக்கல சப்ஜெக்ட். அதுதான் விஷயம். தேங்க்யூ. ஆமாங்க சார்.